கோவிலுக்கு போய் சனி பகவானுக்கு எண்ணெய் ஊத்துனா மட்டும் உங்க பிரச்சனை தீந்துருங்களா? உண்மையை சொல்லணும்னா சனிக்கு ஆயிலை விட உங்க கேரக்டர் தான் ரொம்ப முக்கியம். உங்க தலைவிதியை மாத்த போற ஒரே விஷயம் இதுதான். எல்லாரும் பயப்படுற ஒரே பெயர் சனி பகவான். எல்லாரும் காமனா சொல்ற ஒரே டயலாக் சனி பிடிச்சிருக்கு, சனி மூளை, ஏழ்ற அப்படின்னு. ஆனா உண்மையிலே சனி யார்? அவரு உங்களை கஷ்டப்படுத்துற வில்லனா, இல்ல அவரு ஒரு ஸ்ட்ரிக்ட் ஹெட் மாஸ்டரா? என்னை பொறுத்த வரைக்கும் அவரு ஒரு ஸ்ட்ரிக்ட் ஹெட் மாஸ்டர். நீங்க ஹோம்ஒர்க் பண்ணலன்னா அவரு தண்டிப்பாரு. ஆனா நீங்க டிசிப்ளினா இருந்தா அவரு தான் உங்களுக்கு டபுள் ப்ரமோஷன் கொடுப்பாரு. அவரை போல கொடுக்கிறவரும் யாரும் கிடையாது, அவரை போல கெடுக்கிறவரும் யாரும் கிடையாது. ஆனா யாருக்கு கொடுப்பானா, யாரு டிசிப்ளின்டா இருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் அவர் கொடுப்பாரு. ஸோ கேரக்டர் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். உங்க லைஃப்ல இந்த சைன்ஸ் இருக்கா? அதாவது கால் வலி, முட்டி வலி, இல்லை பேக் பெயின் தொல்லை, இதெல்லாம் இருக்கா? அதே மாதிரி என்னதான் ஹார்ட் ஒர்க் பண்ணாலும் ப்ரொமோஷன் ஆர் ரிசல்ட் டிலே ஆகுதா? உங்களை சுற்றி இருக்கிற லோ லெவல் ஒர்க்கர்ஸ் கிட்ட உங்களுக்கு சண்டை வருதா? அதே மாதிரி உங்கள் கீழே ஒர்க் பண்ணுறவங்க கூட சண்டை வருதா? உங்கள் வேலையாட்கள் கூட சண்டை வருதா? இது எல்லாம் சனி உங்களுக்கு கொடுக்குற வார்னிங் சிங்கிள். தம்பி, நீ டிசிப்ளினா இரு, நீ ஒழுங்கா இரு, உன் கேரக்டரை விட்டுறாத அப்படின்னு சொல்றாரு. சனினா ஜஸ்டிஸ். நம்ம எல்லாருக்குமே தெரியும், அவரு காலபுருஷனோட 7ஆம் வீடான துலாத்துல அவரு உச்சமாகிறாரு. சனினா ஜஸ்டிஸ். அவருக்கு பிடிச்சது லேபர் அண்ட் ஹியூமிலிட்டி. அவருக்கு பிடிக்காத ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஈகோன்ற ஒரு விஷயம் அவருக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஸோ உங்கள் வீட்டு வேலைக்காரங்களுக்கு, இல்லை கார்பேஜ் கிளீனர்ஸ்க்கு, இல்லை உங்கள் சப்பார்டினேட்ஸ்க்கு, இல்லை உங்கள் கீழே ஒர்க் பண்ணுற ஒர்க்கர்ஸ்க்கு, இல்லைன்னா டெலிவரி பாய்ஸ் கிட்ட அன்பாக நடந்துக்கோங்க. அவங்களுக்கு டிப் கொடுக்கறத விட அவங்களுக்கு மரியாதையை கொடுங்க. ரெஸ்பெக்ட் பண்ணுறது தான் பெரிய பரிகாரம். சேலரியை டிலே இல்லாமல் கொடுங்க. டிலே பண்ணவே பண்ணாதீங்க, ஆன் டைம் கொடுங்க. அதே மாதிரி சனினா முட்டி. அதாவது உங்கள் பாத்ரூமை, உங்கள் வீட்டில் இருக்க டாய்லெட்டை நீங்களே க்ளீன் பண்ணுங்க. உங்கள் ஈகோவை கீழே இறக்குனா சனி உங்களை மேலே ஏற்றுவார். காலபுருஷனுக்கு 10ஆம் வீடான சனி பகவான் வந்து கேப்ரிகான், தொழில் ஸ்தானத்துக்கு அதிபதி, இயற்கையாகவே ஜீவனஸ்தானத்துக்கு அதிபதி. அவருக்கு பிடிக்காத ஒரே விஷயம் ஈகோ. அந்த ஈகோவை நீங்கள் கீழே இறக்குனீங்கன்னா அவர் உங்களை மேலே ஏற்றுவார். அதே மாதிரி உழைப்பாளிக்கு, அதாவது ஹார்ட் ஒர்க்கர்ஸ்க்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க. அதே மாதிரி பிளாக் சென்னா, கருப்பு கொண்ட கடலைன்னு சொல்லுவாங்க, அதுவுமே சனி பகவானோட எனர்ஜி தான். அதை நீங்கள் ரெகுலராக நீங்கள் டொனேட் பண்ணிட்டு வரலாம். இப்போதான் நான் சொல்ல போகிறது ரொம்ப முக்கியமான விஷயம். அதாவது சனிக்கு பிரைப், அதாவது லஞ்சம் கொடுக்கவே முடியாது. அது அவருக்கு பிடிக்கவும் பிடிக்காது. நீங்கள் கோவிலில் போய் நல்லா எண்ணெயை ஊற்றிட்டு, அதாவது எண்ணெய் வந்து சாமிக்கு தடவி பரிகாரம் பண்ணிட்டு, இல்லை எண்ணெயில் போட்டு விளக்கு பண்ணிட்டு, இல்லை சாமிக்கு எந்த பரிகாரம் வேணால் பண்ணிட்டு வெளியில் வந்து உங்கள் சர்வெண்ட்டை திட்டுனா சனி டபுள் பனிஷ்மெண்ட் தருவார். நீங்கள் செஞ்ச பரிகாரத்துக்கு பலனே இல்லாமல் போயிடும். அகெயின், சனி பகவான் இஸ் நாட் அபவுட் ப்ரேயர்ஸ், இட்ஸ் ஆல் அபவுட் கேரக்டர்ஸ். உங்கள் கேரக்டரை மாற்றுங்க, உங்கள் காலம் தானாக மாறிடும். பி ஃபேர். சனி பகவானுக்கு நேர்மை முக்கியம். அதே மாதிரி பி ஃபேர் அண்ட் சனி வில் பி யுவர் பெஸ்ட் ஃப்ரெண்ட். பரிகாரம் பண்ணுறது முக்கியம் இல்லை, கேரக்டர் ரொம்ப முக்கியம், இன்டென்ட் ரொம்ப முக்கியம். 1000 பரிகாரம் பண்ணிவிட்டு திருப்பி வந்து நான் இப்படியே தான் இருப்பேன் அப்படின்னீங்கன்னா எந்த பரிகாரமும் உங்களுக்கு வேலை செய்யாது. உங்கள் எண்ணத்தை மாற்றாமல், உங்கள் நோக்கத்தை மாற்றாமல், உங்கள் செயல்பாடை மாற்றாமல் எந்த பரிகாரமும் உங்களுக்கு பலன் தராது.